எங்களுடைய மொபைல் வந்து ஒரே ப்ராப்ளம் தாங்க கொடுத்துட்ருக்கு. ஒரு வீடியோஸ் கூட எடுத்து போட முடியல. நான் ரொம்ப நாளாக சாங்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் எங்க ஏசி ரொம்ப மூச்சு கூடயே கஷ்டப்படுதுங்க, டஸ்ட் எடுங்கண்ணா ஏறி கழட்ட மாட்டேங்கிறாரு. எனக்கு கழட்டுற மாதிரி இருந்தால் நானே கழட்டுருவேன். இப்போ தான் சார் வந்திருக்கிறாரு. அதுவும் நான் இப்போ கூப்பிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. இங்கே பாரு அரிசு எவ்வளோ அழுக்கு பார்த்தியா? இதெல்லாம் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அரிசி வந்த நாள்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னம்மா சொன்ன தானே அரிசிமா? சொல்லிகிட்டே இருக்கேன், அவனுக்கு தெரியும். இது பாருங்க உள்ள ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு. இப்படி நம்ம ஏசி யூஸ் பண்ணால் ரிப்பேர் ஆகிடும்ல. நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் சாம்கிட்ட, எங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னா அவர் அது காதில் கேட்கவே இல்லை, பெருசாக எடுத்துக்கல. ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். உள்ளே பாரு அரிசிமா எப்படி இருக்க பாரு. ஏசி இது கழட்டின பாருங்க, உள்ளே தெரியுதா அவனுக்கு? அந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு, ஃபுல்லாகவே அழுக்காயிடுச்சு. நான் தான் மாமாட்ட சொன்னேன், அது ரிப்பேர் ஆகிடும், அப்புறமா நம்மளால செலவு பண்ண முடியாது. நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நேற்று தான் வந்து ஒரு வீடியோ வந்து பேசி போட்டோம். அதுக்கு அடுத்தது நேற்று ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். சாம் அது சொல்ல வரும்போதெல்லாம் மொபைல் வந்து ஹேங்காகி போயிடுச்சு. இப்போ கூட மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:25. இப்போ தான் அந்த ஏசி க்ளீன் பண்ணி இப்போ தான் சாம் வந்திருக்குறாங்க. நான் கழட்டிடுங்க சொல்லி கழட்ட வந்திருக்குறாங்க. ஏன்னா கூலிங்கே ஆகலை ஏசி. இன்னைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா யோபு புஸ்தகத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக இது வந்து முடிஞ்சிச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோபு வந்து பைபிளில் வந்து நிறைய பேருக்கு யோபு புத்தகம் வந்து படிச்சிருப்பீங்க. எங்கள் பைபிள் காலேஜில் எங்களுக்கு தீமதி பிரதர்ன்ட்டு ஒருத்தர், அவங்க தான் வந்து அந்த யோபு புத்தகத்தை பற்றி பேசும்போது கிளாஸ் நடத்தும் போது ஒரு இது சொன்னாங்க. அப்போ வந்து நான் அது யோசிச்சிட்டே இருந்தோம். நம்மலாம் இப்போ ஒரு டெத்து ஆயிடுச்சுனாலும், ஒருத்தங்க இப்போ இறந்துட்டாங்கன்னா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே ரொம்ப துக்கமாக ஒரு சவப்பெட்டி வச்சு அதில் இறந்தவங்கள வச்சு நம்ம முன்னாடி வச்சுருப்போம். ஆனால் யோபு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் 10 பிள்ளைகளுமே இறந்துட்டாங்க. அப்போ அவங்க 10 அடக்க ஆராதனை நடந்திருக்கும். அதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது யோபுடைய வாழ்க்கையில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் 42வது அதிகாரத்தில் வந்து யோபுக்கு வந்து நம்ம ஆண்டவர் வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவரை ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சிருப்பாங்க. பல மடங்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் யோபுடைய லைஃப்பில் நம்ம கடந்து வரும்போது பின்னாடி நம்ம நல்லா ஆவோம், நமக்கு எல்லாமே ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுப்பாருன்னு அது எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த பாதையில் அவர் கடந்து போகும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அவருடைய லைஃப்பில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து யோபு புஸ்தகத்தை எடுக்கும்போது எங்களுக்கு தீமோத்தேயு ஐயா வந்து அவர் வந்து சொன்னது இதில் இருந்துன்னா, நம்மளும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பாதை, அந்த சூழ்நிலைலாம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அது நமக்கு வந்து தெரியாது. நீங்கள் யோபு புஸ்தகம் படிக்கும்போது நீங்கள் அவர் போலவே ஆயிடணும். அப்போ தான் அது வந்து ஃபீல் பண்ணி உங்களால் உணர்ந்து படிக்க முடியும்னா எங்களுக்கு வந்து தீமோத்தேயு பிரதர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், நம்ம வந்து சில பேர் வந்து யோபு புத்தகம் படிக்கும்போது ஐயோ அது சாபமான புஸ்தகம், அது பயங்கரமான புஸ்தகம், அது படித்தா நமக்கு நெகட்டிவ் வைப்ஸ் வந்துடும்ன்ட்டு சில பேர் நிறைய பேர் படிக்க மாட்டாங்களாம். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது வந்து கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து போயிட்டுருப்போம். நம்ம கூட இருக்கவங்களாம் நம்மளை வந்து நிந்திப்பாங்க, இது வந்து நிறைய பாவம் செஞ்சுருக்கு, அதனால தான் இது இவ்வளோ கஷ்டப்படுது, அதனால தான் இவங்க வந்து நல்லாவே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வச்சுருப்பார். அதனால தான் நமக்கு அவ்வளோ பாதைகளை கடந்து வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் யோபு மாதிரி கஷ்டப்பட்டால் நம்மளாம் இருக்கவே முடியாது. பாப்பமா அதெல்லாம் கொஞ்சம் தட்டுங்கம்மா, தங்கம். அந்த கார்னர்ல கொத்தா இருக்கு பாருங்க. சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்போ எடுத்தனா இது டேமேஜ் ஆயிடும். உள்ள ஒரு காயில் காஞ்சி யூஸ் பண்ணாம 2 நாள் வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாதான் அது வரும். சரி, அந்த டஸ்ட்டை அதை எடுத்துருங்க, தொங்குற டஸ்ட்டை. எங்க தொங்குதுல
இது ஏதோ இங்கே மேலே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. இதெல்லாம் ப்ரஷ் போட்டு வச்சுக்க, இதெல்லாம் டேமேஜ் ஆயிடும். அதுக்கு தானே போடாம இருக்கிறேன். போடக்கூடாது. இது எடுத்தனா அதுக்கு அதில் மாட்டோம். அண்ணா என்ன சொன்னாங்க, டஸ்ட்டே சேர்க்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா அவங்கள? இத்தனை வருஷம் அந்த ஏசி இருக்குன்னா அதான் காரணம். அது தொட்டு பாருங்கம்மா, நான் டிப்பர் ஆஃப் பண்ணிட்டேன். நடுவில் இருக்குல்ல அது சொல்கிறேன். நான் காயில் வீக் ஆகிடும். பொண்ணு புரியுதா புரியல? அதை பூலாயிடுங்க பாரு, ஐஸ் கட்டி இருக்குது, வளைஞ்சு உள்ள போயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். சரி, இது தொடக்கூடாது சொன்னேன். அண்ணா சொன்னா 2 நாள் ட்ரை பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும்ல, இல்லை இப்போ இப்போ கூட ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பண்ணலாம். அது மாதிரி அந்த அது மாதிரி தான் நம்ம வந்து பவர் கட் ஆகுதா? எல்லா ஏரியாலையும் பவர் கட். கரண்ட் பத்தல என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஏசி வாங்கிட்டோம். அப்படியாங்க? நல்ல பவர் கட் ஆகுதாங்க? அது மட்டும் இல்லை, ஏன் பவர் கட் ஆகுது? மின்சார உற்பத்திலாம் கம்மியாக வாங்கலாமா வெயில் காலத்தில்? அதனால தான் வெறும் இந்த மின்சாரம் மட்டும் தானே. இப்போ அனல் மின்சாரம் ஆற்றுல இருந்து எல்லாம் எடுக்கிறாங்கல்ல மின்சாரம், அதெல்லாம் கட் ஆகும். தண்ணி இருக்காதுல்ல. ஆன் பண்ணு, ஃபோன் பண்ணிட்டு ரிமோட்டை கொடு. கட்டில் உடச்சிடாத, நின்று ரிமோட் எடு. அதோடைய உடையாதுல ஒரு நாள் உடச்சு உள்ளே போக. எவ்வளோ லேட்டாக வரீங்க நீங்கள்? க்ளீன் பண்ண மூஞ்சிட்டு குத்திட்டு வாங்களே. வேலை பார்த்துருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. சாப்பிட்டு மாம்பழமா? ஆமாம், மாம்பழம் இல்லை மாம்பழம். எங்கே இருந்துச்சு? ஏய் இது டிஷர்ட் கிழிஞ்சிருக்குப்பா. இங்கே ஓட்டையாக இருக்குது, பார்க்கலையோ? இது மடித்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு தைச்சிடலாம். ஃபேஷனா? இப்போல்லாம் கேஜி போச்சுன்னா ஃபேஷன் சொல்லிட்டு போய் இருக்கணும். ஃபேஷன் சொல்லிட்டு கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. கீழே உட்காந்து சொல்லு. சொல்றேன். ஓகேம்மா, நல்லா சில்லுன்னு காத்து வருது. இன்னும் வெளியே அவுட்ரு ஆனாவே சில்லுன்னு காத்து வருது. ஏன்னா உள்ள ஆல்ரெடி கூடிங்கிட்டுல ரொம்ப ஓடி தான் நினைச்சு. நான் பாருங்க அங்கே எழுதி வச்சிருக்கேன் ஏசி கிளீனிங் ஒர்க் ஃபேன்ட்டு.